மீ போமா காண்க எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1 எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. ஓகே, ஃபர்ஸ்ட் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 1. அப்போ மைனஸ் 1 எப்படின்னா 1 பவர் 4 எழுதிக்கலாம். இதை பிரிச்சோம்னா எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர். அதே மாதிரி எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஸ்கொயர் என்ன பண்ணலாம், பிரிக்கலாம். பிரிச்சு என்ன வரும், எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகேவா, இந்த டைம் அப்படி வச்சுக்கோங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1. ஓகேவா, இப்போ ஃபர்ஸ்ட் உள்ளதே விரிவாக எழுதியாச்சு. இப்போ செகண்ட் என்ன இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x பிளஸ் 1. ஓகே, இதுக்கு என்ன வரும், பெருக்குனா எனக்கு 1 வரணும், கூட்டினா மைனஸ் 2. அப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் 1 பெருக்குனா பிளஸ் 1, கூட்டினா மைனஸ் 2. அப்போ எக்ஸ் மைனஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1. ஓகே, இப்போ செகண்ட் உள்ளதும் என்ன பண்ணியாச்சு, விரிவாக எழுதியாச்சு. எக்ஸ் மைனஸ் 1 என்ன பண்ணலாம், எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ பாருங்க, இப்போ இதையும் கம்பேர் பண்ணுங்க. ஓகேவா, அனைத்துமே எழுதணும், அடுக்கு பெருசா இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1, அடுத்து எக்ஸ் பிளஸ் 1, அடுத்து எக்ஸ் மைனஸ் 1. இங்க என்ன இருக்கு, எக்ஸ் மைனஸ் 1 ஸ்கொயர்னா இதான பெருசா பேர்த்து எழுதணும். அப்போ ஆன்சர் பாருங்க, எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 1 எக்ஸ் பிளஸ் 1 எக்ஸ் மைனஸ் 1 ஹோல் ஸ்கொயர். ஆன்சர் என்னது, ஆப்ஷன் லாஸ்ட்.